சுட சுட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இறங்கியிருக்கக்கூடிய ஆரம் கலெக்ஷன்ஸ், அதுவும் ஜஸ்ட் 3 சவரன்லேருந்து பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடைத்தெரு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது குரோம்பேட் போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு. நீங்கள் வெட்டிங்க்கு லைட் வெயிட்டில் ஆரம்பிச்சு கிராண்டான கலெக்ஷன் வரைக்கும் ஆரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கடைத்தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது லைட் வெயிட் 3 சவரனில் வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன்ஸ் தான். 3 சவரனில் உங்களுக்கு பாம்பே டைப்பில் வரிக்காய் மாடல் வச்சு வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வி டைப்பில் வரக்கூடியது. இதில் அழகாக பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. செயின் கொஞ்சம் மெல்லஸாக இருக்கும் 3 சவரனுங்கிறதுனால பெண்டன்ட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாமே உங்களுக்கு மிடில் ஹாரம் டைப்பில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நெக்லஸ் போட்டு ஒரு லாங் ஹாரம் போட்டிங்கன்னா மிடில் இது போட்டிங்கன்னா ரொம்பவே பக்காவாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த 4மே ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கடுத்ததும் அகைன் 3 சவரன்லேயே தான் கிட்டத்தட்ட சிமிலர் டிசைன்ஸ். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட லாப்பா மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாம்பேலேயே கொஞ்சம் வேறு மாதிரியான மாடல். ஸோ உங்களுக்கு செயினில் வந்துட்டு வரிக்காய் கொடுக்காம இது வேறு டிசைன் வந்திருக்கு. இது வந்து குட்டி யூ மாதிரியான ஒரு டிசைன், எக்ஸாக்ட் வி இல்லாமல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குட்டி யூ மாதிரி மெல்லிஸ் யூ மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துட்டு தேர்ட் ஒன் வி டைப்பில் வந்திருக்கு. ஸோ இதான் இந்த டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்போ நான் காமிக்கக்கூடியது எல்லாமே இந்த ஷீட்டில் வச்சு காமிக்கக்கூடியது எல்லாமே சுட சுட புதுசாக வந்த கலெக்ஷனுங்க. ஸோ நீங்கள் குரோம்பேட் போத்தி ஸ்வர்ண மஹால் விசிட் பண்ணிங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வெயிட் ரேஞ்ச் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் முல்லை பேட்டர்ன் மாதிரி பார்த்தோம். அடுத்தது நாட் டிசைனில் ஸ்டைலிஷான ஒரு லாங் செயின் மாதிரி இருக்குது. 22 கிராம்ஸில் வருது. ஸோ இந்த நாட் செயினுமே ரொம்ப பாப்புலர் தான். நிறைய பேர் வேர் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடியது 3 ஸ்டெப்பில் வரக்கூடிய கேரளா பேட்டர்ன் தான். கேரளா பேட்டர்ன் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேரோட ஃபேவரட். இது 4 சவரனில் உங்களுக்கு 3 ஸ்டெப் வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் பார்வையாக இருக்கக்கூடிய கலெக்ஷனாக இருக்குது. இதை நான் உங்களுக்கு நெக்கில் வச்சு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாகவே வரக்கூடியதாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் இறக்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே பேக் செயினோட கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இது உங்களுக்கு 4.25 சவரனில் வருது. வி டைப்பில் வரக்கூடியது பெண்ணன் மட்டும் நல்லா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது யூ டைப்பில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 6.5 சவரனில் வந்திருக்கு. குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா ஸ்டோன் வெயிட்டை கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணிடுறாங்க. இது மகாலட்சுமி ஹாரம் தான். ஸோ சைடில் ஃபுல்லாக செயினில் மகாலட்சுமி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டெப் ஹாரம் பார்த்துட்ருக்கோம். 4 ஸ்டெப் ஹாரம். இது கொல்கத்தா பேட்டர்னில் சைடில் சாந்த்பலி முகப்பு கொடுத்துருக்காங்க. இது 5.5 சவரனில் வருது. பால்ஸ் ஃபுல் வரிக்காய் பால்ஸ் மாதிரி மிடில் கொடுத்துட்டு அழகாக அது குட்டி குட்டியாக சைஸ் கம்மியாயிட்டே போகுது. அதுக்கு அடுத்தது டர்க்கி பேட்டர்ன் உங்களுக்கு 4.5 சவரனில் வந்திருக்கு. ஸோ டர்க்கி பேட்டர்னில் உங்களுக்கு குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிசைனர் பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டர்க்கி இல்லைனா துபாய் டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 44, அதாவது 5.5 சவரனில் பார்த்துட்ருக்கோம். இதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான டைப் தான். வி டைப் மாதிரி வரக்கூடியது. ஸோ உங்களுக்கு வி டைப் பிடிக்குமா யூ டைப் பிடிக்குமான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு யூ டைப்னா கழுத்தே கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணும். வி டைப் உங்களுக்கு மிடில் ஹாரம்லாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பக்காவாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே மிடில் கீழே ஃபுல்லாகவே வி டைப் மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்க, ஒரு மாலை டைப்பில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதுவுமே அழகாக இருக்கும். யூ அண்ட் வியை மிக்ஸ் பண்ணி போடும்போது இது ஃபுல் வரிக்காய் பால் இருக்கிற பேட்டர்ன் உங்களுக்கு 49 கிராம்ஸ் வருது. அதுக்கு அடுத்தது 41, அதாவது 5 சவரனில் இருக்கக்கூடிய ஹாரம் தான் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக்சடாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைக் பாம்பே, கொல்கத்தா, அதுக்கப்புறம் கேரளான்ட்டு எல்லாமே மிக்சடாக தான் இருக்குது. இது உங்களுக்கு நல்லாவே பார்வையாக இருக்கக்கூடிய டைப் 4.25 சவரன் தான் வருது. ஸோ ஒரு சிலது உங்களுக்கு லைட் வெயிட்டில் பார்வையாக இருக்கும், ஒரு சில இது கெட்டிமாக இருக்கும். ஸோ கேஸ்டிங் மாடல் அதெல்லாம் எடுத்தோம் கொல்கத்தானா உங்களுக்கு கெட்டிமாக இருக்கும். பார்க்குறதுக்கு கம்மி வெயிட் மாதிரி தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட்டாக இருக்கும். ஏன்னா நல்லா அழுத்தமாக இருக்குங்கிறதுனால. இது டர்க்கி பேட்டர்ன் 4 சவரனில் வருது. உங்களுக்கு குட்டியாக ரெட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபேன்சி கேரளா பேட்டர்ன் 5.25 சவரனில் வந்திருக்கு இந்த மாடல். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக கொடி பேட்டர்ன், லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இந்த ஃபேன்சி கேரளா கூட நிறைய பேர் விரும்பி வேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டர்க்கி பேட்டர்ன்லேயே 4.25 சவரன் கிட்டக்க பார்த்துட்ருக்கோம். ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட் அண்ட் ஷைனிங் ஃபினிஷும் மாறி மாறி வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது லைன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி லெஃப்டில் 4 லைன், ரைட்டில் 4 லைன் அழகாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்டின் பெண்டன்ட் மாதிரி 50 கிராம் கிட்டத்தட்ட வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியர் வெயிட்டில் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. இன்னுமே நல்ல கிராண்டாக 10 சவரன் 15 சவரனில் கூட இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடியதாக காமிச்சிட்ருக்கேன். இது 5 சவரனில் வரக்கூடியது. ஸோ ஹாரம் அப்படின்னு பார்த்தாலே நம்ம நெக்லஸ் ஒரு 3 சவரனில் போட்டால் பாந்தமாக இருக்கும். ஹாரம் மினிமம் ஒரு 5 சவரனில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஏன்னா
உங்ககிட்ட 3 சவரன்லேருந்தே ஹாரம் கிடைக்குதுனாலும் நீங்கள் ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னா 5 சவரன் எடுத்தால் பெட்டராக இருக்கும். இன்னுமே நம்ம பட்ஜெட்டை பொறுத்து 10 சவரன் 15 சவரனில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் நல்ல கிராண்டான லுக்கை கொடுக்கும். இது உங்களுக்கு ஃபேன்சி பேட்டர்ன் 30 கிராம் வருது. ஸோ ரொம்ப அழகாக உங்களுக்கு மேட் ஃபினிஷும் ஷைனிங் ஃபினிஷும் மாறி மாறி கொடுத்துருக்கறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரேல நம்ம கடைசியாக பார்த்துட்டு இருக்கக்கூடியது 2.25 சவரனில் இருக்கிற நகாஸ் பேட்டர்ன் தான். இதுலேயும் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வந்திருக்கு, மகாலட்சுமி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ நான் காமிச்ச அத்தனை ஹாரத்தையும் உங்களுக்கு ஒரு ரன் த்ரூ மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஒரு சிலது ரெகுலர் பேட்டர்னாக இருந்தாலும் இந்த நியூ பீசஸ்லாம் அரைவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் வேர் பண்ணிட்டு இருக்கிறது செம்ம கிராண்டாக கிட்டத்தட்ட 13.5 சவரன் உங்களுக்கு வருது. 109 கிராம்ஸ் எக்ஸாக்டாக சொல்ல போனால் உங்களுக்கு ரொம்பவே கிராண்டாக நல்ல பட்டையான செயின் மாதிரி வந்துட்டு பேக் செயினோட சேர்த்தே கொடுக்குறாங்க இதுவும். அதுக்கு அடுத்தது அகெயின் ஒரு சில மீடியம் வெயிட் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்துட்ருக்கோம். வெயிட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிட்டு வரேன். ஸோ இது வந்து 52 கிராம்ஸ், அதாவது 6.5 சவரன் கிட்டக்க வருது. இது ஃபேன்சி பேட்டர்ன் தான் இதுவும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபேன்சி கேரளா பேட்டர்னில் அகெயின் உங்களுக்கு லாப்பா மாதிரியான ஒரு டிசைன் வந்திருக்கு. 7.25 சவரனில் வந்திருக்கு இது. இந்த பேட்டர்னுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்தது நம்ம 3வது பார்க்குறோம் பாருங்கள். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டைலிஷான கலெக்ஷன்னு சொல்லுவேன். ஸோ ப்ரிட்டியான கலெக்ஷன் இது. இது கண்டிப்பாக நீங்கள் ஷாப் போனால் செக் பண்ணி பாருங்கள். 8.5 சவரன் வருது. அதுக்கடுத்து இதுதான் நான் உங்களுக்கு கழுத்தில் வேர் பண்ணிட்டு இருந்தேன். 109 கிராம்ஸ் ஃபேன்சி கேரளா மாடல், கொல்கத்தா மாடல், இந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக பண்ணி ஒரு மாதிரி ஃபியூஷன் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிராண்டாக இருக்கக்கூடிய டைப்புமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது கேரளா பேட்டர்ன்லேயே உங்களுக்கு கொஞ்சம் டிசைனை இது பண்ணி ஷைனு கிளாஸ் எல்லாமே கொடுத்து கட் அண்ட் ஃபினிஷ் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. மாங்காய் உடைய ஷேப்பில் இருக்கிற ஷார்ப்னஸ்மே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு அடுத்தது 57, அதாவது 7 சவரன் வருது. ஸோ இதுவுமே கேரளா பேட்டர்னில் சைடில் இருக்கிற செயின் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. பென்னட்டுடைய ஷேப்புமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு என்ன பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும்? கேரளாவா, கொல்கத்தாவா, நகாஸா, காசுமாலையா, மாங்காமாலையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பேட்டர்ன் 7 சவரன் வருது. நகாஸ் வேலைப்பாடு அண்ட் இதில் யானை சைடில் முகப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நமக்கு பேக் செயினோட சேர்த்தே வந்துடுது. அடுத்தது ஆல் டைம் ஃபேவரட்டான காசு மாலையில் காசு நல்லா தள்ளி தள்ளி கேரளா காசு மாலைன்னு சொல்லலாம். இது அகெயின் 7.25 சவரனில் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு. இந்த பேட்டர்னில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் எதுங்கிறத சொல்லுங்கள். எனக்கு இந்த காசு மாலை ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் அந்த ஸ்டைலிஷான ஹாரமுமே ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே டர்க்கி இல்லைனா துபாய் பேட்டர்னில் வரக்கூடிய ஹாரம் தாங்க. ஸோ எல்லாத்தோடைய வெயிட்டையும் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன் பாருங்கள். டர்க்கி ஆர் துபாய் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் தி ஜுவல்லரியில் ஒரு சின்ன கல் கூட இருக்காது. கல் இல்லாமையே உங்களுக்கு நல்ல லைட்டுக்கு ஷைன் ஆகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அதோடைய கட் அண்ட் ஃபினிஷ் அப்படி பண்ணியிருப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 5 லைனில் வரக்கூடிய ஜுவல்லரி ரொம்பவே அழகாக உங்களுக்கு 10.5 சவரனுக்கு கொஞ்சம் மேலே வருது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன். 10.25 சவரனில் நல்ல ப்ராடாக இருக்கக்கூடிய டைப் யூ டைப்பில் இருக்க பெண்ணன்ட்டே இல்லைனாலும் எப்படி இருக்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் நீங்கள் ஒரு பிளெயினான பட்டு சாரிக்கு வேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரேதர் வேரிங் டு அ ரிசப்ஷன் ட்ரெஸ், அதாவது நீங்கள் ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடிய ட்ரெஸ்லலாம் போட்டிங்கன்னா இதோடைய அழகு வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். வேறு நீங்கள் பிளெயின் இதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிங்கன்னா அந்த அவுட்ஃபிட்டோடைய அழகையுமே இது நல்லா எடுத்து காட்டும், அந்த ட்ரெஸ்ஸோடைய அழகை. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பென்னட்டோட இருக்கிற கலெக்ஷன் 8 சவரனில் வருது இந்த பேட்டர்ன். ஸோ உங்களுக்கு நல்லாவே ப்ராடாக இருக்கிற டைப் பிடிக்குமா இல்லை சிம்பிளாக இருக்கிற டைப் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஸோ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மினிமலிஸ்டிக் 4-in-1 ஜுவல்லரி செட்டை நம்ம வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன், லைக் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்கு, பெண்டன்ட்டு, இயர்ரிங் அண்ட் பிரேஸ்லெட் 4 ஜுவல்லரி சேர்ந்தே 1.5லேருந்து 2 சவரனுக்குள்ளே மினிமலிஸ்டிக்காக ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்குலாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நேற்று ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கடைத்தெரு _officialனு இருக்குது. நீங்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூவான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் ஆகும். லைக் ஒரு சிலது உங்களுக்கு லாங் வீடியோவாக போடுவேன், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸை நான் வந்து போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் வந்து யாருக்கெல்லாம் கிறிஸ்பாக ஷார்ட்டாக 1 மினிட்குள்ளே கலெக்ஷன்ஸ் பார்க்கணும், குவிக்காக டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லாங் வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸை நான் கவர் பண்ணிக்கிட்டே வரேன்.
அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கொல்கத்தா பேட்டர்னில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான். கொல்கத்தா பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி ஆல் டைம் ஃபேவரட்டுங்க. எந்த விதமான ஜுவல்லரியோடையும் மேட்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு மாதிரி பிச்சி பூ சைஸ்லேயே ரொம்ப அழகாக பெண்டன்ட் வச்சு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது பாம்பே பேட்டர்ன் மாதிரி வருது. இந்த மாதிரி சாந்த்பலி மாதிரி வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு கொல்கத்தா டைப்பில் வரக்கூடியதான். ஸோ கொல்கத்தா அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஹெவியர் வெயிட்டாக இருக்கும். ஒரு 7 7 நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த மாதிரி வெயிட் இருக்கும். ஸோ இது வந்து 8 சவரன் கிட்டக்க வருது. நல்லாவே கிராண்டாக நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடிய கலெக்ஷன். உங்களுக்கு இதில் எந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நகை எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததும் கொல்கத்தா பேட்டர்னில் திலகம் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டான பெண்டன்ட், கீழே ஹேங்கிங்ஸ் பாலில் கொடுத்துட்டு செயின் கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது வரிக்காய் டிசைனில் செயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா ப்ராடாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அழுத்தமாக இருக்குது. அதுக்கடுத்தது 10.25 சவரனில் வரக்கூடிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிராண்டான ஒரு கொல்கத்தா மாடல் ஹாரம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி கிராண்டான ஹாரம் உட்பட இன்னும் நிறைய ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ், டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இப்போ போத்தி ஸ்வர்ண மஹாலில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடை திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு விசிட் பண்ணும்போது நம்ம கடை திரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.